அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று பைசன் ஃபைனலா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம த்ருவ் விக்ரம் நடிப்புல மாரி செல்வராஜ் டைரக்ஷன், பசுபதி, லால், அனுபாமா, வடச்சென்னை அமீர், நிவாஸ் கே பிரசானா மியூசிக்கல், பாரஞ்சித்தோட நீலம் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல உருவான இந்த பைசன் காலமாடான் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்லைங்க, பரவாயில்ல. நார்மலா நம்ம மாரி செல்வராஜ் படங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். புதுசா இதுவும் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாலி அந்த படங்கள்ல எப்படி மெயின் கேரக்டர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு, அதே மாதிரி தான் இந்த படமும். கான்செப்ட் ஒண்ணுதான், அதுல காட்டின சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கும். முக்கியமா அந்த பேஷன், ஹீரோ எதை நோக்கி ஓடுறாங்கிற அந்த ட்ரீம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த படத்திலையும் நம்ம மாரி செல்வராஜ் அவரோட ஸ்டைல் ஆஃப் அரசியலை பத்தி பேசியிருப்பாரு. ப்ரீவியஸ் படங்கள்ல அது இருக்கும், பட் அது எதுவும் மாறாம இந்த படத்திலயுமே இருக்கு. சில ஆடியன்ஸுக்கு அவர் சொல்ற அந்த அரசியல் ஒரு கருத்து வேறுபாடா தான் இருக்கும். பட் மாரி செல்வராஜ் படங்கள்னா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போறவங்களுக்கு இந்த படம் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்காது. அது இந்த படத்துக்கு ஒரு நியூட்ரல் பாயிண்டாவே இருக்கு. அர்ஜுனா அவார்ட் வாங்கின ரியல் கபடி பிளேயரான மனத்தி கணேசன் அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு அவர் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் பிளஸ் நம்ம மாரி செல்வராஜோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுமே கூட எல்லாம் கலந்த ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணின படமா இருந்தாலும் ஒரு ஃபிக்ஷன், ஒரு கற்பனை கதையா தான் இதை பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோ முழுசா ஒரு பயோபிக் படம்னு சொல்லிட முடியாது, பார்ஷியல் பயோபிக்கா தான் இதை கன்சிடர் பண்ண முடியும். ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு பையன் பெரிய கபடி பிளேயர் ஆகணும்ங்கிற ஒரு பேஷனோட வரான். பட் அவங்க அப்பா கபடி விளையாடுறவங்கள வயலன்ஸ், சண்டை சச்சரவு பக்கம் இழுத்துருவாங்கிறதுக்காக மகனை கபடி பக்கம் போக விடாம தடுக்கிறாரு. சோ லேட்டர் அப்பாக்கும் மகனுக்கும் வர அந்த அண்டர்ஸ்டாண்டிங், மகன் எப்படி ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகுறான், அதுக்கு அவங்க அப்பா எப்படி ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு, இதுக்கு இடையில நடக்கிற அந்த ஊர் பாலிடிக்ஸ், ஜாதி பிரச்சனை, அதெல்லாம் நம்ம ஹீரோ அண்ட் அவரோட அப்பா எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் மீறி ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாரு. சோ இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதை. சிம்பிளா அரசியல் கலந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா தான் இதை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம த்ருவ் விக்ரம் சொல்லவே தேவையில்ல, இது அவருக்கு 4வது படம். லிட்டரலி அப்பா பேரை காப்பாத்திட்டாருன்னே சொல்லலாம். ஆக்டிங்ல பட்டைய கிளப்பிட்டாரு. மகான்ல எப்படி தாதாங்கிற கேரக்டர் அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா மாறுச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். காந்தி மகானை விட அதிகமா போக்கஸ்டான ஒரு கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப இந்த படத்துல பிளே பண்ண அந்த கிட்டானுங்கிற கேரக்டருமே கூட கபடிங்கிற அந்த பேஷனை மட்டுமே நோக்கி ஓடுற ஒரு போக்கஸ்டான கேரக்டரா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபிட்னஸ்னு பார்க்கும்போது ஒரு ரியல் கபடி பிளேயர் எந்த அளவுக்கு ஃபிட்னஸா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்ம த்ருவ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நம்ம சியான் விக்ரம் மாதிரி இப்ப அவரோட மகனும் படத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போடுறாப்ல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். லவ் போர்ஷன்ஸ், எமோஷனல், ஆக்ஷன் சீக்வன்ஸை அவர் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. கபடி விளையாடுற சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்காகவே த்ருவ் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு போல. ஈவன் அவரோட கேரக்டருக்கான அந்த ரைட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. மெயின் கேரக்டரை ப்ராப்பராவே எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு ஈக்குவலா காட்டின இன்னொரு கேரக்டர்னா பசுபதி. நம்ம வாத்தியாருங்க, நம்ம வாத்தியாரு. சார்பாட்டா பரம்பரை எப்படிப்பட்ட ஒரு படம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாத்தியாருங்கிற கேரக்டர்ல நம்ம பசுபதி பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. சோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துலயும் பிளே பண்ணிருப்பாரு. வேலுச்சாமின்னு சொல்லி நம்ம த்ருவ் விக்ரமுக்கு அப்பாவா வந்திருப்பாரு. இந்த படத்துல அதிகபட்சமான அந்த எமோஷனல் கனெக்ட ஹேண்டில் பண்ணது நம்ம பசுபதி தான். அப்பாங்கிற கேரக்டர்னாலேயே ஆடியன்ஸுக்கு அது ஈஸியா கனெக்ட் ஆகிடும். மனுஷன் கிடைக்கிற சான்ஸ்ல பக்காவா ஸ்கோர் பண்ணிருப்பாப்ல. ஈவன் கர்ணன்ல நம்ம தனுஷுக்கு எப்படி லால் சப்போர்ட்டிவா இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்க நம்ம பசுபதி. படத்தோட மொத்த ஸ்பாட்லைட்டுமே கிட்டான் அண்ட் வேலுச்சாமி அவங்க மேலதான் வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு இடையிலையும் அண்ட் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தான் கதையா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி அந்த 2 கேரக்டர்ஸோட ரைட்டிங்குமே எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு அட்டகாசமா அமைஞ்சிருக்கு. இவங்களை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிற மத்த ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ல வந்த லால், அமீர், த்ருவ் விக்ரமோட லவ் இன்ட்ரெஸ்டா வந்த அனுபாமா, அழகம் பெருமாள், ரஜிஷான்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோல நீட்டாவே பிளே பண்ணிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா வில்லன் கேரக்டர்ஸ் லால் அண்ட் வடச்சென்னை அமீர், இவங்க 2 பேரையும் பிரசன்ட் பண்ண விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து அவங்கள வில்லனா காட்டினாலும் வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஒரு கிரே ஷேடடான கேரக்டரா தான் இவங்களை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. லைக் பிலாசபிக்கல் வில்லன் மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த பிலாசபிக்கல் வில்லனுங்கிறது என்னன்னு புரியாதவங்க யூடியூப்ல தமிழ்ல எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல இத பத்தி டீடைலா சொல்லியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே இருக்கும். அதுலலாம் எந்த ஒரு குறையும் வைக்கல. நிறைய எமோஷனலான விஷயத்த விஷுவலா பிரசன்ட் பண்ணது, அது போக சேத்துக்குள்ள நடக்கிற சம்பவத்தை அதை டாப் ஆங்கிள் காட்டினது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் கபடி விளையாடுறத அதை விஷுவலா காட்டினது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மாமன்னன், வாலி அதுல சினிமாட்டோகிராஃபி எப்படி இருந்துச்சோ அதே குவாலிட்டியை இதுலயுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனையுமே அவங்க கட் பண்ண விதம், அந்த எடிட்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்கும். நிறைய மேட்ச் கட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம மாரி
செல்வராஜ் படங்கள்ல பார்க்காத ஒரு எடிட்டிங் டச் வந்து இதுல இருக்கும். அதுக்கேத்த மாதிரி மியூசிக்குமே எல்லா சாங்ஸையும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சாங்ஸ் எல்லாம் அதுக்கு ஏத்த இடங்கள்ல ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. படத்துல எதுக்குடா பாட்டுன்னு யோசிக்க வைக்காம அங்கங்க மாண்டேஜா பிரசன்ட் பண்ணுது. அந்த ஸ்டேஜிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஈவன் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே கூட முக்கியமான சீன்ஸை ப்ராப்பரா எலிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே இந்த படத்தோட மியூசிக்கல் யாருன்னா நிவாஸ் கே பிரசன்னா. இவர் தமிழ்ல இருக்கிற ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். இப்ப வந்த பன் பட்டர் ஜாம், டக்கர், செம்பி, கோடியில் ஒருவன், ஈவன் நம்ம விஜய்ஸோட சேதுபதி, இதுக்கெல்லாம் அவர் தான் மியூசிக் பண்ணாரு. இந்த படத்துல இஃப் சப்போஸ் நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸுமே இருந்திருக்குமே தவிர மற்றபடி நம்ம சனா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணல. நிவாஸ் கே பிரசன்னா தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் படத்தை பாருங்க. அது போக மாரி செல்வராஜோட சிக்னேச்சரான விஷயங்கள் லைக் அவர் பேசுற அந்த அரசியல், அவரோட வேர்ல்ட், ஒரு விஷயத்தை மெட்டாபரிக்கலா சொல்றது, பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட், பேஜ் பை பேஜா வசனமா பேசாம அந்த எமோஷன்ஸை விஷுவலா கன்வே பண்றது, இடையில அங்கங்க அனிமல்ஸோட ஃப்ரேம் வைக்கிறது, வழக்கமா நம்ம மாரி செல்வராஜ் படங்கள்ல இருக்கிற அந்த ஹைலைட்டான விஷயங்கள் இந்த படத்துலயும் இருக்கும். மொத்தத்துல ஒரு அட்டகாசமான மேக்கிங். மாரி செல்வராஜ் படங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பரியேறும் பெருமாள் அண்ட் பைசன் இந்த ரெண்டு படங்களையுமே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பைசன் மேக்கிங் வைஸ் டாப் நாச்சான ஒரு படம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பரியேறும் பெருமாள் ஒவ்வொரு படங்கள்லயுமே அந்த மேக்கிங்ல அவர் பண்ற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அதை தொடர்ந்து நெகட்டிவ் சைடு வரும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த படத்துடைய ஸ்டோரி. சில பேருக்கு இது ஒர்க் ஆகி இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா இது அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகல. பிகாஸ் படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல எனக்கு பரியேறும் பெருமாள், கர்ணன் இந்த படங்களை திரும்பி உட்காந்து பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஹீரோவோட ட்ரீம் அந்த பேஷன் தான் வேறையே தவிர மற்றபடி கான்செப்ட் அண்ட் அந்த கேரக்டர் வழி நடத்துற விதம் எல்லாமே மற்ற படங்கள்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது இல்லாம ரெண்டு ஊருக்கும் நடக்கிற சண்டை, இதுக்கு நடுவுல பெரிய கனவோட இருக்கிற அவனும் அவன் கனவும் சிக்கி சின்ன பின்னமாகிறது, அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு ஆள், இப்படி அரைச்சமாவே திருப்பி அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுவே மாமன்னன், வாழையெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரே கான்செப்ட் ஹேண்டில் பண்ணி இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் டிஃப்ரெண்டான ட்ராக்ல கொண்டு போயிருப்பாங்க. மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது மாமன்னன் அண்ட் வாழை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் இங்க அந்த மாதிரியெல்லாம் இல்ல. அது போக ஸ்கிரீன் பிளேயுமே கூட சில சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருந்திருக்காது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தை நான் லீனியரா பிரசன்ட் பண்ணதுதான். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லி அதுல இருந்து பிளாஷ்பேக்கா முழு படத்தையும் கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ பெரிய கபடி பிளேயர் ஆயிட்டாரு, ஜப்பான்ல கபடி விளையாடுறாரு, அவங்க அப்பா போன் கால்ல இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரியான விஷயத்த முன்னாடியே காட்டிட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் உள்ள போயிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத காட்டுற விதமா தான் இருக்கும். அதனாலதான் ஹீரோ அவங்க அப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவத்துல மாட்டினாங்கன்னா ஐயோ இப்ப ஹீரோக்கு என்ன ஆக போகுது, அவங்க அப்பா என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிற கியூரியாசிட்டி ஆர் இம்பாக்ட் கண்டிப்பா வராது. சாகுற மாதிரி சீனே காட்டி இருந்தாலும் எப்படியும் தப்பிக்க தானே போறாங்க. பிகாஸ் தொடக்கத்துல ஹீரோ அண்ட் அவங்க அப்பா நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த இம்பாக்ட பிடிக்கிறது? இதுக்கு பதிலா கிளைமேக்ஸ்ல வர ஹை இம்பாக்டான சீனை முன்னாடி காட்டிட்டு அதுல இருந்து பிளாஷ்பேக்ல போய் அதுக்கப்புறமா ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இப்ப நான் சொன்னது தமிழ்ல ஒரு பழக்கப்பட்ட ஸ்கிரீன் பிளே தான். பட் இந்த கதைக்கு இது கண்டிப்பா ஒர்க் ஆகியிருக்கும். அதே நேரம் நிறைய சீன்ஸ் வந்து இனிமே என்கேஜிங்கா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே தான். அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிறத உங்களால ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். அண்ட் ஆல்சோ லாஜிக் லூப் ஹோல்ஸுமே இருக்கு, சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸுமே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால ஈஸியா நோட் பண்ண முடியும். அது போக அந்த ரன் டைமை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். டீசென்டான ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் 2 hours 48 minutesங்கிறது உண்மையிலேயே அதிகம் தான். பட் இந்த 2.75 மணி நேரம் படத்துல நிறைய விஷயங்களை வந்து காட்டாம விட்டுருப்பாங்க. ஐ மீன் சில விஷயங்களை இனிமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். கிட்டான் அண்ட் ராணி அவங்க ரெண்டு பேரோட அந்த லவ்ல எந்த ஒரு டெப்த்தும் இருந்திருக்காது. ஏதோ ஹீரோக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வில்லன்ஸ் கதையா பார்க்கும்போது என்னதான் அவங்க கிரே ஷேடடா தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ் தான்ங்கிறத ஃபோர்ஸ் பண்ணி காட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் வில்லன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பக்கம் இருக்கிற அந்த பாசிட்டிவ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள நெகட்டிவா பார்க்க தோணாது. பட் நீ அவனை கெட்டவனா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எழுதப்பட்ட மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆமீர் அண்ட் லால் இவங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்துல அவங்களை இன்னுமே அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம். லைக் மாமன்னன் படத்துல நம்ம ஃபஹத் ஃபாசில் கேரக்டர், அந்த படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப பயங்கரமா காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல இல்லைன்னு சொல்ல வரேன். இது ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுல இருக்கிற மாதிரி இதுல இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு விஷயம். இது சில பேருக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகாது கண்டிப்பா. பிகாஸ் எல்லாருமே இதை எதிர்பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் எனக்கு இது ஒரு மைனஸா தான் ஃபீல் ஆகுது. அந்த வகையில இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா மாரி செல்வராஜ் படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா அவரோட பிலிமோகிராஃபி, மேக்கிங், அவர் பேசுற அந்த
அந்த அரசியல் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். மினிமம் கேரண்டிங்கிற மாதிரி தான். எக்ஸ்பெக்ட் பண்றத இது டிஸாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு சீரியஸாவே தெரியல. யூஏ சர்டிஃபைட் தான், அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்ல. பட் ரத்தம் நாலா பக்கமா தெரிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.75. தேர்ஃபார் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பைசன் இந்த படத்தை பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து உங்களை another brand new டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை. See you.